கூடுதல் நேரம் கழியுது. எந்த அளவுக்கு போகுது என்று பாருங்க. போன் வெடிச்சதுகள். எனவே இந்த போனால நிறைய அனாச்சாரங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எனக்கிட்ட நிறைய கவுன்சிலிங் கேஸ்கள் வருது. நான் சில முக்கியமான சில கவுன்சிலிங் வந்தால் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்பேன். உங்களோட ஊரும் பேரும் சொல்லாம இதை நான் பயான்ல எங்களோட சமூகத்துக்காக சொல்லலாமான்னு கேட்பேன். அப்படி அனுமதி எடுத்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்றேன். அண்மையில் எனக்கிட்ட ஒரு 19 வயது ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டாடுறாங்க. அந்த பிள்ளை ஒரு தரம் சூசைட் பண்ணுது. ஃபேனில் கவுத்த போட்டு தொங்குது. ஃபேன் சிறகு மடங்கி தப்பிச்சு. 2வது தடவை வீட்டில் இருந்த டேப்லெட் உம்மாட வாப்பாட ப்ரெஷர் குளிச்ச சீனி குளிச்ச ஃபெனடோல் எல்லாத்தையும் மல்லி போட்டு அதுலேயும் தப்பிச்சு. நானாமார் போட்டு அடிக்கானுகள். நீ ஏன் தற்கொலை செய்கிறாய்? பேச்சு மில்ல மூச்சு மில்ல. வீட்டில் கிச்சனில் கத்தி எல்லாம் ஒழிச்சாச்சு. எந்நேரமும் ஓடி போய் சாக பார்க்காது. பாத்ரூமை உள்ளால லொக் பண்ணப்படாம். உம்மா காவலுக்கு நிற்கிற பாத்ரூம் போகிற பிள்ளைய பெரிய பாதுகாப்பில் வச்சுருக்காங்க. எனி டைம் இந்த பிள்ளை ஓடும், மாடியால் விழுந்துடும், சூசைட் பண்ணிடும், மண்ணெண்ணையை ஊற்றிடும் என்ற ஒரு நிலைமை. அவளும் அப்படித்தான் இருக்காள். அண்ணன் சாகணும், நான் இன்னும் சாகணும், இன்றைக்கு சாகணும் என்ற நிலை. இனி அந்த ஊரில் நானும் தற்செயலாக பயானுக்கு போய் கேள்விப்பட்டு அந்த பிள்ளைய கொண்டாடுறாங்க. இன்னும் பேரண்ட்ஸே தெரியாது என்ன நடந்தன்னு தெரியாது. அவள் சாகணும். அப்போ பிள்ளைய தனியை வச்சு பேசி, நீ சூசைட் பண்ணுற அளவுக்கு உனக்கு மனசில் என்ன தாக்கம் வந்த சொல்லுமா. அழகான பிள்ளை, எடியூகேட்டான ஃபேமிலி, நல்ல கௌரவமான குடும்பம், ஊரில் நல்ல பெரிய கௌரவமான குடும்பம். இந்த பிள்ளை சாகணுமெண்டா என்ன, ஏன் சாகணும், என்ன நடந்த? பிள்ளைய விசாரிச்சா பிள்ளை அழுது ஒவ்வொரு விஷயமா சொல்லுது. வகுப்பில் படிக்கிற கூட்டாளி காக்கா தங்கச்சிக்கிட்ட தூது விட்டு 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 அவங்களுக்குள்ள ஒரு நாள் பேசப்பட்டாச்சு. அவன் ஃபோன் ஒன்றை கொடுத்து வேற காட்டிட்டான். அந்த ஃபோனில் ஸ்கூலில் வச்சு பேசுகிற, எஸ்எம்எஸ் பண்ணுற, பெட்டியையும் சிம்மையும் காலட்டி பேக்கில் போட்டு கூட்ட வர, தூங்கக்குள்ள தலானிக்கு அடியில் வச்சா உம்மா நினைக்கா ஃபுல்லாக படுக்குதுண்டு ஃபுல்லாக ஃபோனில் அன்னிடிக்கு. இன்றைக்கு தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாக படுத்து நிறுத்துறேன்ட்டு. தலானிக்கும் கேட்காம கதைப்பாள் பொம்பளை. எல்லாரும் நினைக்கிறேன் என்ற ஃபுல்லாக தங்கம் என்று. அப்படி நினைச்ச தங்கங்கள் தான் இன்றைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஃபோன் பேசினதில் பிரச்சனை இல்லை. ஃபோன் பேசி 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 இவங்களோட தொடர்பு ரொம்ப ஓவராகி அந்த ஃபோனில் வீடியோ ஃபோன் பேசிட்டாங்க. அந்த வீடியோ ஃபோனில் தன்னை முழுசாகவும் காட்டிட்டாயிவே. அதை அவன் ரெக்கார்டும் பண்ணிட்டான். கல்யாணம் கட்டத்தானே போகிறோம்ண்டு இந்த பிள்ளை அவசரப்பட்டுட்டு அதை அவன் ரெக்கார்ட் பண்ணுறான். அதே பிறகு அவன் ஒரு தப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு பள்ளியால் பிடிச்சி ஹத்தடிக்காங்க. அவன் ஒரு பிள்ளையான ஒரு நடவடிக்கை உள்ள ஆள். இப்போ இந்த பிள்ளைக்கு அவன் மோசமானவன், அவன் ஒரு விபச்சாரம் செய்கிறாள், இவனோட வாழவும் மேலாது, நாம் அவன்கிட்ட இருந்து மீளவும் மேலாது, பிடி அவனுக்கிட்ட இருக்கு. அவன் இதை நெட்டில் போடுவேன்னுட்டான். நீ என்ன விட்டா நான் நெட்டில் போடுவேன், நீ பேசினது எனக்கிட்ட இருக்கி. சும்மா பேசி போட்டா பரவாயில்ல, சும்மா பேசி போட்டா இவன். இப்போ இந்த பிள்ளைக்கு சாவுறதை தவிர வேற வழி இல்லை. இது நெட்டிலுக்கு வாரத்துக்கு இடையில நான் உசுரோட இருக்கக்கூடாது. இதுதான் அந்த பிள்ளோட முடிவு. எப்படி இக்கட்டான நிலைமை பார்த்தீங்களா? இப்படி ஏமாந்து போற சமூகம் நம்முடைய பெண் சமூகம். ஏமாந்து போகும். அது பிறகு அவன் நம்பர் எடுத்து அவனை பேசி நான் அவனுக்கு கொஞ்சம் சாலிச்சு கதைச்சி ஒரு அடுத்த நாள் அவனை எடுப்பிச்சு அவன் மெமோரி கார்டை எடுத்து சிம் எடுத்து அந்த ஃபோனுக்கு காசை கொடுத்து அதை சாமனத்தை அவன் வேண்டி அதை அழித்து மெமோரி கார்டை உடைச்சி தொடர்பில்லை அப்படியே நிப்பாட்டி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பிரிச்சாச்சு. அந்த பிள்ளை இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதை நான் அந்த பிள்ளையோட ஃபெமிஷனோட தானே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது அந்த பிள்ளையே சொல்லிச்சு. இதை நான் செஞ்ச இந்த மடத்தனம் என்னுடைய தாத்தாமார் சகோதரிகள் செய்யக்கூடாது. மௌலவி நீங்கள் தாராளமாக சொல்லுங்க, இதை தாராளமாக சொல்லுங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லாட்டி கவுன்சிலிங்கில் ரகசியங்கள் பாதுகாக்கணும்னு நாங்கள் சத்தியம் எடுத்துக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்ச்சிக்காக நான் சொல்கிறேன். இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட நடக்கக்கூடிய தவறு தான் எல்லாரையும் நம்புறது. இதுவரை அப்துல் ஹமீத்